ஊழலுக்காக தேர்தல் பத்திரங்களை பாஜக பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்றுள்ள தலைவர்கள் பாஜகவின் ஊழல் எதிர்ப்பை இது அமலப்படுத்தி இருப்பதாகவும் கூறியுள்ளனர். ஒன்றிய பாஜக அரசின் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் அடிப்படை உரிமைகளுக்கும் தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு எதிரானது என கூறி உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, தேர்தல் பத்திரங்கள் திட்டம் பிரதமர் நரேந்திர மோடியின் ஊழல் கொள்கைகளுக்கு மற்றொரு ஆதாரமாக அமைந்துள்ளது என எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தேர்தல் பத்திரங்களை பாஜக ஊழலுக்காக பயன்படுத்தியது உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். ये एक तूफान है, एक भूकंप है, क्योंकि ये साबित कर दिया है सुप्रीम कोर्ट ने कि मोदी सरकार सूट बूट झूठ और लूट की सरकार है. ये जो इलेक्टोरल बॉन्ड स्कीम लाया गया था ये गैर कानूनी है और ये हमारे संविधान के खिलाफ है. और इससे यह भी साबित होता है कि मोदी सरकार एक तरफ चंदादाताओं को सम्मान देती है और दूसरी तरफ अन्नदाताओं पर अत्याचार और अन्याय करती है. மொத்த இந்தியாவுக்குமான நம்பிக்கை ஒளியாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அமைந்துள்ளதாக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். Not just for A, B or C political party, but for democracy itself. It's a huge ray of hope for citizens of this country. Because this whole scheme, which was the brainchild of my late friend Arun Jaitley, was in fact choreographed to enrich the BJP. Because everybody knew that the BJP was in power and that any donations through electoral bond scheme would come to the BJP. But the interesting part is that this electoral bond scheme had nothing to do with elections. It was really the bonding between the corporate sector and the BJP, which received the largest number of donations. உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, ஒன்றிய பாஜக அரசின் ஊழல் எதிர்ப்பை உச்சநீதிமன்ற தீர்ப்பு அம்பலப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். जिन्होंने इलेक्ट्रल बॉन्ड्स को एक्सेप्ट नहीं किया, आज तक एक भी इलेक्ट्रल बॉन्ड को एक्सेप्ट नहीं किया. और हमारी उसूल है, हमारा मानना है कि ये इलेक्ट्रल बॉन्ड स्कीम ये राजनीतिक करप्शन, पॉलिटिकल करप्शन का लीगलाइजेशन, तो इसके खिलाफ हम खड़े रहे और इसीलिए तो सुप्रीम कोर्ट हमें सुनने के लिए तैयार था. उन्होंने कहा कि कोई पॉलिटिकल पार्टी उसको वो सुनने के लिए तैयार नहीं था क्योंकि बाकी सब ले चुके हैं. तो हमारी स्टेट और काउंसिल लोकस स्टैंड है, ये उनका इनिशियल जजमेंट था. தேர்தல் பத்திரங்கள் திட்டம் மூலம் பாஜக மட்டுமே அதிக அளவிலான நிதியை பெற்றிருக்கும் நிலையில் தற்போதைய உச்சநீதிமன்ற உத்தரவால் அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.